பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருவை அதிதூதர்களான புனித மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் அவர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த மூன்று பேரிடமிருந்தும் நாம் மூன்று முக்கிய பண்புகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக புனித மிக்கேல். அவர் நீதிக்காக குரல் கொடுப்பவர், நீதியை காப்பவர். அவரின் பெயருக்கு பொருள் இதுதான். கடவுளுக்கு நிகரானவர் யார்? அவர் சாத்தானை எதிர்த்தும் பாவத்தை எதிர்த்தும் போரிட்டவர். நம்முடைய வாழ்விலும் புனித மிக்கேலை போல நாமும் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், சாத்தானையும் பாவத்தையும் எதிர்த்து போரிட வேண்டும். இரண்டாவதாக புனித கபிரியேல், நற்செய்தியை அறிவிப்பவர். கடவுளிடமிருந்து கேட்கும் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர். திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இவர்தான் உலகிற்கு அறிவித்தார். நாமும் நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நற்செய்தியை பரப்ப வேண்டும். உலக அளவில் பார்வையில் அது செய்ய முடியாததாக கருதப்பட்டாலும் ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையுடன் நாம் நற்செய்தியை பரப்ப வேண்டும். மூன்றாவதாக புனித ரஃபேல், குணமளிப்பவர் என்பது அவரது பொருள். ரஃபேலை போல நாமும் பாவத்தில் வீழ்ந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கவும், மற்றவர்கள் துன்பத்தில் துடைக்கவும், அவர்களது நோயில் அவர்களோடு இருக்கவும் கடமைப்பட்டு அவர்களுக்கு குணமளிக்கும் மருந்தாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த மூன்று அதிதூதர்களின் பெருவிழாவை கொண்டாடும் போது அவருடைய பண்புகளை நாமும் பின்பற்றுவோம். அவர்கள் ஒன்றிணைத்து செயல்பட்டது போல நாமும் ஒன்றிணைத்து செயல்படுவோம். விண்ணரசில் நுழைவோம். ஆமேன்.